Welcome to my channel. This video sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். 25/6/2025 புதன்கிழமை. இன்றைய தினசரி பலன்கள். சந்திரன் மிதுன ராசியில் இருந்து 12 ராசி லக்கணக்காரர்களுக்கு பலன் வழங்கப் போகிறார். மேச ராசி லக்கணக்காரர்களே, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய புதிய சிந்தனைகள் மேலோங்கும். பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு. புரோக்கரேஜ் கமிஷன் தொழில் சிறப்பாக இருக்கும். தகவல் தொடர்பு துறை, எழுத்துத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் மனம் விரும்புவது போல் நீங்கள் செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகும். ரிஷபராசி லக்கணக்காரர்களே, உங்களுக்கு சந்திரன் தனஸ்தானத்தில் இருந்து பலன்களை வழங்கப் போகிறார். பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தங்கம், விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கு சிறந்த நாளாகும். ஃபைனான்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாகும். கடன் கொடுக்கல் வாங்கல் நடைபெறும். கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். மிதுன ராசி லக்கணக்காரர்களே, உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாகும். எந்த செயலில் முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்கள், மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு சிறந்த நாளாகும். தகவல் தொடர்பு துறை, எழுத்துத்துறை, போக்குவரத்து துறை, ஏற்றுமதி இறக்குமதி துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு சிறந்த நாளாகும். தொழிலை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறும். இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாகும். கடகராசி லக்கணக்காரர்களே, சந்திரன் விரயஸ்தானத்தில் இருந்து பலன் அளிப்பதால் விரய செலவுகள் ஏற்படும். செலவுகள் செய்வதில் எது தேவையோ அந்த செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். அனாவசிய செலவுகளில் ஈடுபட வேண்டாம். ஆசை கொண்டு அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம். இந்த நாளை தவிர்க்க வேண்டும். பணம் எவருக்கும் கைமாற்றாகவோ கடனாகவோ இந்த நாள் கொடுக்காதீர்கள். வீடு, வண்டி, வாகனம், இடம் வாங்குவதற்கு நீங்கள் மூலதனம் செய்யலாம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அமையும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு மட்டும் நீங்கள் செலவு செய்யுங்கள். இந்த நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும். சிம்மராசி லக்கணக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாகும். சந்திரன் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார். நீங்கள் செய்கின்ற தொழில்களில் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பேச்சில் மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் நல்ல நட்புறவுகள் ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் எண்ணம், ஆசைகள் உருவாகும். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாகும். இயல், இசை, நாடகத்துறையில் இருப்பவர்களுக்கும், ஜோதிடர்களுக்கும், ஓவியர்களுக்கும், ஆன்மீகத்தில் அரசியலில் இருப்பவர்களுக்கும் ஒரு லாபகரமான ஒரு நாளாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் வேலை செய்யும் இடங்களில் மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள் அதிகரிக்கும். வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க ஒரு வாய்ப்பான நாளாகும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எதிலும் வெற்றி கிடைக்கும் ஒரு நாளாகும். தொழிலில் அபரிதமான வளர்ச்சிகள் இருக்கும். பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. உங்கள் ஆயுள், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் ஒரு வெற்றிகரமான, லாபகரமான ஒரு நாளாகும். கன்னியா ராசி லக்கணக்காரர்களே,
தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் தொழிலை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்கள் உருவாகும். செய்கின்ற தொழிலால் உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் உயரும். தொழிலில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். தொழில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். ஒப்பந்தங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. வீடு வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாகும். இந்த நாள் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் ஒரு சிறந்த நாளாகும். துலாம் ராசி லக்கணக்காரர்களே, சந்திரன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை வழங்கப் போகிறார். தூர பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இன்று சிறந்த நாளாகும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பண விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தான தர்மங்கள் செய்வீர்கள். ஒப்பந்தங்கள் போடுவதற்கு ஒரு சிறந்த நாளாகும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு பிறர் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வேலையில் மாற்றங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தகவல் தொடர்பு துறை, எழுத்துத்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. சிலருக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கும் வாய்ப்புகள் அமையும். சங்கம் சபை நடத்துபவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். விருச்சிக ராசி லக்கணக்காரர்களே, சந்திரன் உங்களுக்கு அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் இருந்து பலன்களை கொடுக்க போகிறார். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும். எந்த புதிய செயல்களையும் புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பயணங்களை தவிர்த்துவிட வேண்டும். ஜாமீன் போடுவதையோ ஒப்பந்தங்கள் போடுவதையோ இந்த நாள் செய்யாதீர்கள். வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படக்கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தூர பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து விட வேண்டும். தொழிலில் சில சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும். தனுசு ராசி லக்கணக்காரர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகும். திருமணத்திற்கு பெண் பார்ப்பவர்கள் மாப்பிள்ளை பார்ப்பவர்கள் இந்த நாளில் மேற்கொள்ளலாம். பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்புகள் நடக்கும். சமூகத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகும். பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு. கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நாளாகும். கூட்டாளிகளால் ஆதாயங்கள் உண்டு. வீடு வண்டி வாகனங்களால் லாபங்கள் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த நாளாகும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல நாளாகும். கணவன் மனைவி உறவில் அன்பு ஆதரவு அதிகரிக்கும். கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. தொழிலில் அபரிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். தொழில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாகும். மகர ராசி லக்கணக்காரர்களே, உங்களுக்கு பிறர் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாளாகும். உங்கள் செயல்களுக்கு அடுத்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் நடத்துனர் பணி ஓட்டுநர் பணி செய்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். வீடு வண்டி வாகனம் விற்பனை செய்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். வேலையில் பதவி உயர்வுகள் மாற்றங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல நாளாகும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகும். தொழிலில் அபரிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். தொழில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாகும். கும்பராசி லக்கணக்காரர்களே, இந்த நாள் உங்கள் ஆரோக்கியம் ஆயுள் சிறப்பாக இருக்கும். நோயில் இருப்பவர்கள் கூட ஆரோக்கியம் பெற்று சிறப்புடன் இயங்கக்கூடிய ஒரு நாளாகும். கலைப்பொருட்களை வாங்குவதற்கு சிலர் செலவுகள் செய்வார்கள்.
கலைத்தொழிலை கற்றுக்கொள்வதற்கும் செலவுகள் செய்வார்கள். தகவல் தொடர்பு, எழுத்து, ஒப்பந்தங்கள், புரோக்கரேஜ் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு சிறந்த நாளாகும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கும் எண்ணங்கள் இருந்தால் இன்று வாங்கலாம். அவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். கணவன், மனைவி, பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகும். மீனராசி லக்கணக்காரர்களே, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கும் சிந்தனைகள் அதிகரிக்கும். வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும். எழுத்துத்துறை, புரோக்கரேஜ் துறையில் இருப்பவர்களுக்கு பணவரவுகள் உண்டு. எவருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். எவருக்கும் பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த நாளை தவிர்த்து விடுங்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த நாளாகும். கலைத்தொழில் கற்றுக்கொள்வதற்கும் கலைத்தொழில் கற்றுத் தருபவர்களுக்கும் ஒரு நல்ல நாளாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கு ஒரு சிறந்த நாளாகும். உங்கள் பாரம்பரிய சொத்துக்கள் சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் தனியாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல நாளாகும். உங்கள் ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் அனைத்தும் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் அதிகமாக இருக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை, பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா, ரவி. நன்றி.